this page number 97 ல இருக்கிறது போட்டுட்டு இருக்கோம். சரியா? Find the arithmetic mean or average of the following data. So what is arithmetic mean? Arithmetic mean னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sumனா என்னது ஆட் பண்ணணும். sum of all observations. observationனா என்னது நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர்ஸ். observations by நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர்னா என்ன அர்த்தம்? எத்தனை நம்பர் 7 கொடுத்துருக்காங்களா 8 கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா? சோ இப்போ அரித்மெட்டிக் மீன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம போட போறோம். The study time spent by Kadir in a week. இப்போ நமக்கு வீக்னு கொடுத்துருந்தாங்க, நமக்கு தெரியும் 7 days. அப்போ நமக்கு எல்லா அப்சர்வேஷனும் நம்ம எழுதணும்னா அரித்மெட்டிக் மீன் equals to first என்ன இருக்கு 3 hours. first Monday 3 hours spend பண்ணிருக்காங்க. 4 hours, அப்புறமா 5 hours, அப்புறமா ஒரு 3 hours, அப்புறம் ஒரு 4 hours, அப்புறம் வந்து என்னது 3.45 hours. 3 hours 45 minutes plus 4.15 hours. சரியா? அப்போ 7 இருக்கு பாருங்க, கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 கவுண்ட் பண்ணிட்டு this is sum of all observations by number of observation. total number of observation எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 7 இருக்கு. அதுதான் average or arithmetic mean. சரியா? இப்போ நம்ம ஆட் பண்ணா 3 plus 4 is 7, 7 plus 5 is 12, 12 plus 3 is 15, 15 plus 4 is 19. சரியா? 19 இது. அதுக்கப்புறம் 3.45 அதாவது 3 hours 45 minutes. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 4 hours 15 minutes. சோ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்றோம். 5 plus 5 is 10, ரிமைண்டர் 1, இங்க 60. இங்க என்ன வரும் பாருங்க 9 plus 3 is 12, 12 plus 4 is 26, ரிமைண்டர் 1 26. இப்போ பாத்தீங்கன்னா 26 hours 60 minutes. சரியா? இது எப்படி இருக்கு 26 hours 60 minutes. இப்போ நமக்கு தெரியும் 26 hours 60 minutes 60 minutes again என்னது 1 hour. அப்போ 26 hours plus 1 hour மாத்திக்கணும். நமக்கு என்ன வரும் 27 hours. கிளியரா? சோ இந்த மாதிரி ஹவர்ஸ் போடும் போது நம்ம 100 அப்படின்லாம் வச்சு போடக்கூடாது. 60 minutes வந்தாலே நமக்கு என்ன ஆயிடும் 1 hour ஆயிடும். இப்போ நமக்கு என்ன வச்சு பாத்தீங்கன்னா டோட்டலா 27 hours. கீழ வந்து இங்க 7 போட்டுக்கிறோம். this much hours. சோ இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் 27 divided by 7 என்ன வரும் பாருங்க 3 7 7 3 are 21. ரிமைண்டர் என்ன வரும் 6 வரும். சரியா? சோ இது பாயிண்ட்ல போட முடியாது, மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இது 3 hours 6 by 7 minutes. நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுறேன். 3 6 by 7 hours. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல நான் இதை எழுதுறேன். சரியா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதுறேன். பாருங்க 7 3s are 21, 21 plus 6 is 27. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸா கொடுக்கணும். நம்ம இப்போ இது 3 hours, இது நம்ம ஹோல் நம்பர், இது ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. இப்போ 6 by 7 hours 6 by 7 hours நம்ம என்ன பண்றோம் மினிட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணணும் 6 by 7 multiply by 60. ஏன் 60 போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour is equal to 60 minutes. இப்போ என்ன வரும் பாருங்க 6 by 7 நான் முதல்ல என்னமா கன்வெர்ட் பண்றேன் மினிட்ஸா கன்வெர்ட் பண்றேன். இப்போ என்ன வரும் பாருங்க 360 வருமா 6 6 36 360 by 7. இப்போ நான் 360 by 7 நான் வந்து டிவைட் பண்றேன். அப்ப என்ன வரும் பாருங்க 7 5s are 35, ரிமைண்டர் 1 0. சோ இதுல பாத்தீங்கன்னா 3 hours. இப்போ 10 வந்திருக்கு. அப்போ 1 போட்டுட்டு 1 7 is 7, ரிமைண்டர் 3. இப்போ 3 hours ஆயாச்சு. இங்க வந்து இது என்னது நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம் 51 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ரைட்? 51 minutes 51 3 by 7 வருமா 51 3 by 7. Again I converted into mixed fraction. So 51 3 by 7 minute. இப்போ நெக்ஸ்ட் இந்த 3 by 7 என்னவா கன்வெர்ட் பண்ணனும் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணனும். ஏன்னா நமக்கு ஹவர்ஸ் இருக்கு, மினிட்ஸ் இருக்கு, செகண்ட்ஸ் இருக்கு. அப்படி போட்டாதான் கரெக்டா வரும். இது பெருசா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்காம போட்டீங்கன்னா மற்ற சம்ஸ் எல்லாம் போட முடியாது.
இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன 6/7 ஹவர்ஸா என்னது this much minute அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 3/7 மினிட் நான் என்ன பண்றேன் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ என்ன வரும் பாருங்க 6 3s are 18 180 divided by இந்த 7. இப்போ என்ன வரும் பாருங்க 2 7 7 2s are 14 ரிமைண்டர் 4 0. இப்போ இங்க என்ன வருது 5 வருமா 7 5s are 35. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 hours 51 minutes 25 seconds. ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் 3 hours 52 minutes சொல்லி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டிங் ஆஃப். ஓகேவா 80 கிளியர். நீங்க இது போட்டுட்டு 52 மினிட்டா கூட நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் next second one. The marks scored by Mughal in 5 subjects. So 5 subjects ல நம்ம marks கேட்டிருக்காங்க. அப்போ arithmetic mean equal to sum of the observations. அப்போ என்ன பண்ணும் 75 plus 91 plus 48 plus 63 plus 51. சரியா டிவைடட் பை இப்போ நமக்கு 5 கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னது 1 2 3 4 5 1 2 3 4 5. அப்போ 5 போட்டுருக்கோம். நவ் அடிஷன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கனாலே நிறைய அடிஷன் வரும் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். அடிஷன்ல மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் பண்ணலாமா 5 plus 1 is 6 6 plus 8 is 14 14 plus 3 is 17 plus 1 18 18 remainder 1. When our 8 is 17 21 27 32. So this is 328 by 5. இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் 328 divided by 5. 328 divided by 5. So 8 5s are எத்தனை வரும் 6 5s are 30. ரிமைண்டர் 2 8 போட்டோம்னா என்ன வரும் 5 5s are 25. ரிமைண்டர் 3 இதெல்லாம் சப்ராக்ட் பண்றோம்ல அப்புறம் பாயிண்ட் வச்சு 0 போடுறோம் அப்புறம் என்ன வரும் 6 5s are 30. So the answer is 65.6. Clear 65.6. Marks. Average marks என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 65.6 தான் average mark. ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போலாம். மணி ஸ்பெண்ட் ஆன் வெஜிடபிள்ஸ் ஃபார் 5 days. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க அரித்மெட்டிக் மீன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. 5 daysக்கு 120 plus 80 plus 75 plus 95 plus 86. ஸோ டிவைடட் பை என்ன வரணும் 5 வரும். சரியா இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் 120 80 75 95 86. So 5 plus 5 10 10 plus 6 is 16 remainder 1 8 plus 2 10 11 11 plus 8 is 18 18 plus 9 is 27 27 plus 27 plus 8 is 35 remainder 4. So 4 plus 1 is 5. Again, 5 plus 5 10 10 plus 6 is 16 remainder 1 then 10 11. Okay 11 plus 9 is 20 20 plus 15
ரைட் 35 தான் வரும். அப்போ இங்க 5 இங்க 3. So 456. This is 456 by 5. ஓகேவா? 456 divided by 5. 9 5s are 45. 0 ஆயிடும். அப்புறம் இங்க நம்ம 6 போட்டோம்னா என்ன வந்துரும்? 1 5 is 5 வருமா? 1 5 is 5. 1 அப்புறம் பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா 2. So how much rupees spent அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 91 rupees 20 paise spent on vegetables. கிளியரா?